ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் தேவதானப்பேட்டை என்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வனதுர்க்கை அம்மனை வணங்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஃப்ரண்ட் ஆர்ச்சி, ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன் நுழைவாயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் போனோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் தெரியும். இதை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் புறப்பட்டாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை தெரிகிறது. அந்த சிலையோட பேர் தான் தவ்வைன்னு சொல்லுவாங்க, மகன் மகள் மூத்த தேவி. இதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் தெரிகிறது, பழமையான மண்டபம். இதான் பாருங்கள், கருங்கல்லால் கட்டப்பட்ட மண்டபம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு தெரியுதா? இப்படி போண்டா வனதுர்க்கை அம்மன் நேரம் அந்த போய் அந்த பாலத்தில் போண்டா. நீ வீடியோ நீ வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாருப்பா. நீ நாய் வைத்து வேறு அதை காட்டு போட்டு போக சொல்லி கவுரு மாடு ஈக்குது. இங்கே பாருங்க, கவுரு மாடு ஈக்குது. கோவில் கிட்ட வந்தாச்சு. வீடுலாம் அழகாக இருக்குப்பா. கோயில் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இருந்தாலும் இது பல வருஷமாக இங்கே வந்து ஒரு சாமி இது பண்ணுறாங்க. அதனால் நாளைக்கு பாட போறியா? பார்த்து போறீ வந்துட்டோம். பருவமலை தான், பருவமலை. ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க கோயிலை பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் மேலே ஏறுற பாதை இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ 7 மலையை கடந்து இப்போ நாங்கள் வனதுர்க்கை அம்மனை சந்திக்கிறதுக்காக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சாமிங்களா, ஒன்றும் அர்ஜென்ட்டில் பொறுமை போவாங்க. குழந்தை கூட்டு வந்து பொறுமை வாங்க. குழந்தை கரெக்டாக பார்த்தா பார்த்துக்குங்க. பொறுமை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்கட் பார்த்து பத்திரமா. அவனை கூப்பிடவே இல்லை, என்ன கூப்பிடுற மாதிரி எது மாதிரி ரெண்டா ஐயோ, என்னடா அதுக்குள்ள பாதிட்டாங்க. 7 மலையை தாண்டணும்டா. அரே இங்கேயே
எப்பயுமே அது நடுவுல நான் சந்தன போட்ட வச்சு நீ இருப்பேன் கழுத்துல நான் துளசி மாலை போட்டு நீ இருப்பேன் என் மனசுக்குள்ள மணிகண்டனைய நினைச்சு நீ இருப்பேன் காலையில நடப்பேன் கழுப்பு துண்ட போட்டு தரையில படுப்பேன் கழுப்பு துண்ட போட்டு தரையில படுப்பேன் கார்த்திகை மாசம் பிறந்தா நான் சாமியா இருப்பேன் காலையில வாண்ணா பிச்சோ வா பிச்சோ நான் கஷ்டமாக்குதா Friends, ஏற முடியல, ரொம்ப கடுமையா இருக்கு. அழுதமல மேடு கண்டு வாரோ வாரோ அழுதமனோ பெற்றவும் வந்துட்டுண்டா ஆதி இது எதுக்காக கட்டுறாங்க சொல்லு, இது எதுக்காக கட்டுறாங்க? இது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கட்டுறாங்க. இது பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுமையான பாதையை நடந்து வந்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியான பாதை மாதிரி தெரியுது. வாங்க போகலாம். சிம்பிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க, குடிநீருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். தண்ணி அங்கே இருக்கு, குடியிருக்கு. தண்ணி எந்த சைடில் இருக்கு? அதன் மேலே வழியாக இருக்கு. குடியிரு தண்ணி வரும், இப்படியே குடிச்சிட்டு வந்துடும். வாணா நல்லா தானே இருக்கும். மழை தண்ணி என்னைக்கா நல்லாமல் இருக்குது. வாட்டர் கேன் இருந்தால் கொடுத்துட்டு போ, வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கணும் போல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம். பாருங்கள், இங்கே தான் சாப்பாடுலாம் ஆக்கி சாப்பிடுவாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வகுப்புக்கு அந்தாண்ட போனால் தண்ணி இருக்கும். வாங்க. குடிநீர் போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிற தண்ணி இதுதான், பார்த்துக்கோங்க. மழை டைம் இல்லாததுனால குரங்கு கொஞ்சம் அசுத்தம் பண்ணி வச்சுருக்கு. பார்த்துக்குங்க. தண்ணி, குடிக்கிற தண்ணி இதுதான், பார்த்துக்கோங்க. இல்லாத டைம்னு தான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு ஆர்ட். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிக்கலான்னு போனோம், கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். தண்ணி திறக்குது. இங்கே ஆடு மாடுலாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 கிலோமீட்டர் 900 அடி போர்டில் எழுதியிருக்காங்க. வாங்க போகலாம். ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு. ஆஞ்சநேய சாமி பார்க்க வாங்க, போகலாம். வாங்க. ஒரு ஃபஸ்ட்டு சாமியை பார்க்க போகிறோம். வாங்க, நாங்கள் இங்கேருந்து காட்டுறோம். ஆமாம், நாய் வழி காட்டும் வழி சாமி ரூபத்தில். வா வாங்க வாங்க மேலே போவோம். வாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இவ்வளோ மலைகள் இருக்கு. அந்த மலைகள் நல்லா இருக்காங்க. எடுத்துக்கிட்டு போவோம். கீழே சார்ஜ் ஆகிடுச்சு 2 பேரும். பரபாக சந்திரன் சார்ஜ் நம்மளே தரிசனிக்கலாம்டா. பெருமாள் இருக்காரா?
பேக்ரவுண்டில். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேய சாமி பார்த்தாச்சு. வாங்க வனதுர்கை அம்மனை பார்த்துட்டு போகலாம். வணங்க போகலாம் வாங்க. பரவாயில்ல, சாமி கூட கண்டுபிடிச்சாச்சு சாமிங்களை. நம்ம சாமிங்க கிட்ட தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள பிடிச்சி மேலே இருக்க வனதுர்கை அம்மனை போயிட்டு பார்க்கலாம். பார்த்து மாட்டிக்க போகிற. தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை ஏறைய கஷ்டப்படுறோம். ஆனால் மாடுங்க பார்த்தீங்களா மேலே வரைக்கும் வந்திருக்கு. நண்பா எப்படி இருக்க? வா வா. மலை மாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. மணியே 3 கிலோ இருக்கும் போல். மலை மாடு மலையிலே தான் இருக்கும் போல். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இதான் சாப்பாட்டு அறை. சாப்பாடு செய்து அங்கே செய்யலாம். பாரு பாரு, மேலே தாண்டா போகணும். பாருங்க, சாப்பாட்டு ரூமு தான். செய்ய தந்தா வெளியிலேருந்து வரவங்களாம் சாப்பாடு செய்ய தந்தா அங்கே செய்வாங்க. பாருங்க, உள்ளே போயிட்டு காட்டுறேன். வெளியிலேருந்து வரவங்களாம் வந்து தங்கறதுக்காக இதை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரூமை பார்த்தா தெரியும். சமைச்சிக்கலாம், படுத்துக்கலாம். பாருங்கள், சாமி மேலே பார்க்க போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இதில் குளிச்சுட்டு தான் மேலே போயிட்டு படைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் இறங்கிட்டாரு. குளிர் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாமே பூ தான், எல்லாமே மாலை வாங்கி வந்துக்குது. எல்லாம் மாலை வாங்குறோம். அரே பாலாஜ், ஒரு 10 நிமிஷம் உட்காரு. நல்லா இருக்கா? ஏன்னா நின்னே சாப்பிட்றீங்க? சாமியா சார், நம்ம சாமி 6 மலை தாண்டி வந்தார் சாமி. இது 7வது மலை. இதான் சாமி கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட் வடிவு, ஒரே செங்குத்து தான் தலைவர். இது புரியுதுங்களா? இந்த படியை ஏறி போயிட்டால் வனதுர்கை அம்மன் வச்சு கம்பல்சரி பார்த்துக்கலாம். தரிசனம் கிடச்சிடும் நம்மளுக்கு கண்டிப்பாக. இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 3500 அடி ரீச் பண்ணி கிட்ட வந்தாச்சு அம்மனை தரிசிக்க. சாமியை No! போட படுத்து வந்துட்டோம் நினைக்கிறோம். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். வாங்க. நான் விச்சா எப்படி பயணம் கடினமா? செம்ம
முடிக்கணும்பா. என்ன உன் கருத்து? அடுத்தண்ணா எல்லாம் துர்க்கமாக இருந்தால் தான் நம்ம அதாவது மலை ஏறி வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நடைமுறை வாங்க பார்க்கலாம். சென்றடையலாம், சாமியை தரிசிக்கலாம். இடுக்கு பாதியா இது? பரவாயில்ல, பருது மலை கேட்ட கொடுக்க மாட்டேன். பருது மலைக்கு ஏறு ஏறு போட போட. இந்த கம்பி மட்டும் வச்சாங்கன்னா வெறும் படிக்கட்டு தேவை தானே. வந்தாச்சு. அண்ணாண்ட இருக்கும். ஆமா சொன்னீங்களா? யார யார வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வனதுர்க்கை அம்மன். பார்த்துக்குங்க. அந்தாண்ட லிங்கம் இருக்குது, அந்தாண்ட லிங்கத்தை காட்டுறேன் பாருங்கள். கோயில் மேலே ஒரு லிங்கமும் இருக்குது வனதுர்க்கை அம்மன் கிட்ட, அதை பார்க்கலாம். பாருங்க. சொல்லலாம்.